Hello aspirants, date இன்னைக்கு 2 August 2021. இன்னையோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை பற்றின ஆர்டிக்கல். சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற டிஜிட்டல் கரன்சி தான் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லீகல் டெண்டர். லீகல் டெண்டர் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஃபியட் கரன்சியாக இருக்கட்டும், ஒரு 10 rupees 100 rupees நோட்ஸ் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரீட்டைலர் அந்த காசை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லீகல் டெண்டர். அண்ட் இது யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி தான். ஸோ இது ஏன் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக சென்ட்ரல் பேங்க்கால் அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியாக இருக்கும். அண்ட் இது வந்து எதுக்காக 1-to-1 எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த சிபிடிசியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார்ம் தான். இது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கும், இது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் சிபிடிசி வந்து டிஜிட்டல் கரன்சியில் ஒரு டைப் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி தான். மற்ற டிஜிட்டல் கரன்சிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வேலட் மணி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. அதில் ஒன்று தான் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ பேசிக்காக கிரிப்டோ கரன்சிஸை வந்து சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஏன் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன், கவர்மெண்ட்டோட சூப்பர்வைசேஷனுக்கு கீழே இருக்கிறதுனால தான் இது மற்ற டிஜிட்டல் கரன்சிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் கரன்சிஸில் என்னென்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மணி இருக்குது அண்ட் எலக்ட்ரானிக் மணி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரைமரிலி இன்டர்நெட்டில் மேனேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலயமா நடக்கிறதுனால இது வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சிஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, வர்ச்சுவல் கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இது எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸுமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன்ஸுமே ஒரு டேட்டா பேஸாக நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதை யார் இந்த டேட்டா பேஸ் ஓன் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் ஒரு கம்பெனி ஓன் பண்ணும், எதர் அது வந்து ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து பேங்க்ஸ் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ஒரு பேங்க்கே நாங்கள் வந்து எங்களோட பிளாட்ஃபார்மை ரைஸ் பண்ணுறோம், இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ண வைக்கப்படும். ஸோ ப்ராப்பராக இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலான ஃபார்ம் இருக்காது. அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் நோட்ஸ் அண்ட் மின்டட் காயின்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்கலாக சிஸ்டம்ஸ் மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதர் காஸ்ட் லைக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்பவே அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். இப்போயுமே வந்து இந்தியாவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருக்குது. லைக் ஏடிஎம்மில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஏஇபிஎஸ் அப்படின்ற சர்வீஸும் எல்லாருக்குமே ப்ராப்பராக ரீச் ஆகலை. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அவசியத்துலையும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடியால் ரிலீஸ் பண்ணப்படும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனுக்கு கீழே வரும். ஸோ டிஜிட்டல் கரன்சி ரெண்டு விதம். ஸோ ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு ப்ரைவேட் ஃபார்மும் அவங்களுக்கு தேவையான டிஜிட்டல் கரன்சியை வந்து யூஸ் பண்ணுறது இதை டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த ஆர்டிக்கல் த நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸை பற்றின ஒரு கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு ஹாலிஸ்டிக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவை பற்றின 450 கிளாஸ் லைட்ஸ் நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸில் இருக்க கண்டெக்ஸ்ட். ஸோ நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு கீழே 1964 உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸோட மெம்பராகவும் நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ஃபிலிம்ஸையும் இந்தியன் ஃபிலிம்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. இதோட 3 பிரின்சிபல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சினிமா ஹெரிட்டேஜை வந்து ட்ரேஸ் பண்ணி அண்ட் ப்ரிசர்வ் பண்ணுறது இதோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ராப்பராக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இந்தியாவோட சினிமாஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அண்ட் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அண்ட் இதுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுற ஒரு டேட்டா பேஸாகவும்
நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃபிலிம்ஸ் பற்றின ஒரு கல்ச்சரை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாகவும் நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பூனேயில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீஜனல் ஆஃபீஸஸ் இன் பெங்களூர், கல்கத்தா அண்ட் திருவனந்தபுரம். இது யாரால டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK நாயர் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த சினிமாஸை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட ஒரு ஆஃபீஸ் தான் இதை வந்து நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியாவாக டெவலப் ஆகி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்த ஆர்டிக்கல் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றின நியூஸ் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நான் பெர்மனன்ட் மெம்பராக அதோட டேர்மை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்தியாவோட மேஜரான மோட்டிவ்ஸ் என்னென்னவா இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். யுனைடெட் நேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனில் பேசிக்காக 6 மேஜர் ஆர்கன்ஸ் இருக்குது. இது எதால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் சார்ட்டர் மூலயமா க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த 6 மேஜர் ஆர்கன்ஸில் ஒரு ஆர்கன் தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ ஆர்டிகல் 23 ஆஃப் யுனைடெட் நேஷன் சேம்பர் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எப்படி ஃபார்ம் ஆகணும், அதோட கம்போசிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அண்ட் அதோட ரோல்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ப்ரைமரியான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸை மெயின்டைன் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே செக்யூரிட்டி ஒரு செக்யூரான என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதும் தான் UNSCயோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் UNSCயோட ரோலாக இருக்குது. அண்ட் யுனைடெட் நேஷன்லேயே பைண்டிங் டெசிஷன் மேக் பண்ணுற ஒரே ஒரு அத்தாரிட்டியாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இதை இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ்க்கு ஒரு கண்ட்ரியும் அவங்கவுங்க தேவையான ஸ்பேர் அவங்கவுங்க டெமோகிராஃபிக் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஜியாகிரஃபிக் ஏற்ற மாதிரி யுனைடெட் நேஷன் கொண்டு வர டெசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தமாக 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 10 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் அதில் வந்து 5 பேர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 பேர் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, UK அண்ட் USA. ஸோ இவங்க எல்லாமே பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அதாவது இவங்க சீட் வந்து வேறு யாருக்கும் கொடுக்கப்படாது. இவங்க 5 பேர் மேஜரான குளோபல் பவர்ஸ் அப்படின்றதுனால இவங்களை வந்து 5 மேஜர் பவர்ஸ் அதாவது பெர்மனன்ட் மெம்பர்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்ளிக்கல் பீரியடில் ரீஜன் வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 10 பேரை எலெக்ட் பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசெம்பிளி அப்படின்ற ஒரு பாடி இருக்கும். இதுவுமே வந்து யுனைடெட் நேஷனோட ஒரு மேஜர் ஆர்கன். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசெம்பிளி இதில் மொத்த மெம்பர்ஷிப் 193 கண்ட்ரீஸ். ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே இதில் வந்து ஒரு இருக்கும். அண்ட் வந்து இந்த பாடி தான் ஒரு மெஜாரிட்டியை ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலயமா இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸோட டேர்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years டேர்மில் இருக்கும். அண்ட் எல்லா வருஷமுமே 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க 2 வருஷ டேர்முக்கு. ஸோ இது மூலயமா 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்ற சீட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியாவும் இதில் நான் பெர்மனன்ட் மெம்பராக செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் இமீடியட்டான ரீஎலெக்ஷனுக்கு யாருமே எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சீக்ரெட் பேலட் மூலயமா இந்த எலெக்ஷன் நடக்கும். இவங்களோட டேர்ம் 2 years இருக்கும். ஸோ 2 years டேர்ம் இருக்கும். அண்ட் 5 மெம்பர்ஸை வருஷம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசெம்பிளி கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து ஓட் ஒரு கம்போசிட்டாக ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியான ஓட்டை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க மட்டும்தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பெர்மனன்ட் மெம்பராக அவங்களால போக முடியும். ஸோ ரீஜன் வைஸ் இந்த சீட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மொத்தம் 5 சீட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு 1 சீட்டும் அண்ட் லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரீபியன் கண்ட்ரீஸ்க்கு 2 சீட்ஸும் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ இந்தியாவோட மேஜர் கன்சர்ன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு செட்டப்பை வந்து யுனைடெட் நேஷன் உருவான போது 1947 வந்து நீங்கள் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணீங்க. பட் ஆனால் இப்போ வந்து குளோபல் பாலிடிக்ஸ் ரொம்பவே மாறி இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்ற ஸ்கோப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஏன் இந்த பெர்மனன்ட் சீட்ஸ்க்காக எல்லாருமே போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு வீட்டோ பவர் இருக்குது. அதாவது இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே ஓட்டிங் போவாங்க. எந்த ஒரு பெர்மனன்ட் மெம்பருமே அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணால் அந்த டெசிஷன் வந்து எடுக்கப்படாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீட்டோ பவர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட
பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு இருக்குது. ஸோ வந்து இதனால தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸோட சீட்டை வந்து அதிகப்படுத்துங்க. 5ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, எல்லா ரீஜன்ஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வைடன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து ரொம்ப நாளாகவே நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் மேஜர் கன்சர்ன் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய விஷயத்தில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேஜராக எங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ். பீஸ் கீப்பிங் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அடுத்ததாக யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு அதிகமான சோல்ஜர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்தியா தான். ஸோ இதனால் இந்தியா யுனைடெட் நேஷனில் ரொம்பவே ஆக்டிவான பார்ட்டிசிபேட்டாக இருக்குது. ஸோ இதனால் இந்தியாவோட பார்கெனிங் பொசிஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.